الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون وقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال عليه الصلاة والسلام ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அதற்கிடையே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அவைகள் அனைத்துக்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரே அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவன் தனித்தவன் இணைத்துறையற்றவன் நாடியதை நாடியவாறு செய்யக்கூடியவன் என்று சாட்சி சொன்னதன் பின்னால் உலகத்துக்கு மறுப்புரையாக இறுதி தூதராக இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியாக இவ்வையகத்துக்கு வந்தளித்த எங்கள் பெருமானார் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருடைய வாழ்க்கையை முழுமையாக தனது வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டு உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். முன்னமே ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே இத்திகாஃபில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தப்போல் வாழ்ந்து கொள்ளும்படி அவனால் ஏவியவர்களை நமது வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படி விலக்கிய விலங்கல்களை முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுக்கி வாழ்ந்து கொள்ளும்படியும் அடியேனாய் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து மேலான கவனங்களே பெரியார்களே சகோதரர்கள், உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய நிம்மதிய சந்தோஷத்தை அவருடைய வெற்றிய ஈடேற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான தீன வாழ்க்கையில எடுத்து நடத்துறதுனால ஆச்சு. எனவே ஒரு மனிதனுக்கு உலக வாழ்க்கையில நிம்மதிய சந்தோஷத்தை அவன் ஈடேற்ற வெற்றி அடையமாக
நிம்மதிய சந்தோஷத்தை அடையலாம். எப்போ ஒரு மனிதன் தீன் பிரகாரம் அல்லாமல் தனது மனோ இச்சை பிரகாரம் ஏதோ உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாள் மௌத்தாகி போவோம் என்ற அடிப்படையில சுமர்களே தீனம் மறந்து உலகத்தில் வாழக்கூடிய நேரம் அவன் நிம்மதியற்றவனா, அவனோட வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்தவனா, அவனோட வாழ்க்கையில ஈரத்தை இழந்தவனாக அவனோட வாழ்க்கையில சந்தோஷத்துடைய வாழ்க்கை வாழ. எனவே சுமர்களே பெரியார்களே, தீன் இஸ்லாம் என்கிறது, குர்ஆன் சுன்னா என்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஈடேற்றத்துக்கு காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு மேலால் வந்து நிம்மதிய சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு வழியாக இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த தீனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி விட்டு சென்றார். எனவே சுமர்களே பெரியார்களே, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு முக்கியமாக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்றுதான் எங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதும் நாங்கள் பாவத்தை விட்டும் தூரமாகும். சுவர்களே பெரியார்களே, வாழ்க்கையில பாவத்தை விட்டும் தூரமாகிறது அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதிய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணமாகும். எனவே சுவர்களே பெரியார்களே, எனவே தான் எங்களோட மார்க்கம் இபாதத்துடைய ஒரு பகுதியை காட்டியிருக்கிறது. நலவுகள் செய்யணும், நல்லவைகளை செய்யணும் என்ற ஒரு பகுதியை காட்டியிருக்குது. ஆனா இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்ற அளவுக்கான எடுத்து நடக்கும்படி எங்களோட மார்க்கம் சொல்லுது. நன்மையின் வார நேரம், நன்மைகள் செய்து வார நேரம் தனது சக்திக்கு தனது உடம்பால எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் இபாதத்து நன்மையான காரியங்கள். ஆனா ஒரு மனிதன் பாவத்தை விட்டு ஒதுக்கணும் என்பது, ஒரு மனிதன் பாவத்தை விட்டு தூரமா என்பது, அது ஒரு மனிதன் முற்று முழுதாக பாவத்தை விட்டும் தூரமாக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறது. எனவே சகோதரர்களே பெரியார்களே, எப்ப பாவத்தின் ஊடாக ஒரு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையை, அதை நிம்மதிய சந்தோஷத்தை அல்லது அதில் ஒரு சந்தோஷத்தை குதூகலத்தை ஏற்படுத்த நாடுறாரோ, சகோதரர்களே பெரியார்களே, ஒரு நாளும் வாழ்க்கையில பாவத்தை செய்வதன் ஊடாக நிம்மதிய சந்தோஷத்தை காணும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் வாழ்க்கையில சில விபரீதங்கள், சில முடிவுகள் கெட்டதாக அமையக்கூடிய ஒன்றாகத்தான் பாவங்கள், அது நிகழக்கூடிய பாவங்கள் காரணமாகவே. எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவேதான் நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட நான் கேட்டேன், அனில் பிர்ரி வல் இஸ், நன்மை என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் கேட்டேன். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பிர், நன்மை என்கிறது, வாழ்க்கையில நன்மை செய்கிறது என்பது, நன்மை என்கிறது அது குஸ்னுல் குல்க் சொன்னாங்க, நல்ல குணம் என்றார். நல்ல குணம் தான் நன்மை என்கிறது. சுவர்களே பெரியார்களே, வாழ்க்கையில நல்ல குணம் ஒரு மனிதனை அது சிறந்த மனிதனாக ஆகிறது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, நன்மையை மக்களுக்கு ஏவ வந்த நபி, பாவங்களை விட்டும் தூரமாக்க வந்த நபி சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து, இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டதெல்லாம், இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டதெல்லாம் லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல குணத்தை, நல்ல உள்ளங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல பண்பாடுகளை உருவாக்குவதற்காக வேண்டித்தான் அனுப்பப்பட்டேன்னு சொன்னாங்க. சோதரர்களே பெரியார்களே, ஒரு மனிதனுக்கு நல்ல குணம் தான் நல்லதின் பக்கம் வழியை காட்டும். மனிதனை விட்டும் தெய்வ பேசாம, ஒரு மனிதனுடைய பாவத்தை பேசாம இருக்கணும் என்றா அவனுக்கிட்ட நல்ல எண்ணம் இருக்கும். பக்கத்து வீட்டாரோட அழகிய முறையில்
பாவம் என்கிறது சோர்களே பெரியார்களே, அல் இஸ்மு மா ஹாக ஃபீ ஸத்ரிக. இந்த பாவத்தை செய்யற நேரம், அந்த பாவத்தை ஒரு மனிதன் அதை நிகழ்த்துற நேரம் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஹாக ஃபீ ஸத்ரி, உன் உள்ளத்தில ஒரு ஊசலாட்டம் உண்டாகும். பாவம் செய்யறது மனதிலே இது பாவம் என்கிற சிந்தனையை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, வகரிஹ்த அய்யத்தலி அலைஹி நாஸ், மக்கள் அதை பார்க்கிறத நீ வெறுப்பார். சூழல பெரியார்களே, யாரும் மக்கள் பார்த்து கொண்டு பாவம் செய்ய மாட்டார். மக்கள் பார்க்கிறதுக்காக நீ பாவம் நடக்க மாட்டாது. சொன்னாங்க மக்கள் பார்க்கிறது வெறுக்கிறது தான் பாவம் என்று சொன்னாங்க. சூழல பெரியார்களே, ஜினா செய்றார் என்றா மக்களுக்கு தெரியும். பாவங்கள் ஈடுபட்டார் என்றா மக்களுக்கு தெரியாமத்தான் அவர் ஈடுபடக்கூடியவராக இருக்கிறார். எனவே சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவம் என்கிறது உன் உள்ளத்தில அது ஊசலாட்டத்தை உண்டாக்கும். மக்கள் பார்க்கிறத வெறுப்பாய் சொன்னாங்க, இதுதான் பாவம். எனவே சகோதரர்களே பெரியார்களே, நிறைய குர்ஆனும் எங்களுக்கு சொல்லுது, உலகத்துல பாவத்தை விட்டு தூரமாகுங்க, பாவத்தை விட்டு தூரமாகுங்க. அதுதான் நன்மை வார நேரம். சோழர்களே பெரியார்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யும்படி குர்ஆன் சொல்லுகிறது. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நன்மையை நீங்க செய்யற நேரம், நன்மைக்கு தக்வாவுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு வதஆவனு, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொண்டிருக்க. நன்மையை வழிகாட்டல் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி. அல்லாஹ்வுடைய பயத்தை தக்வாவை கொண்டு வரதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். அதே குர்ஆன் சொல்லுது, வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். பாவம் பாவத்துக்கும் பகைமைக்கும் நீங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யாதீங்க. பாவம் செய்யறதில்ல கூட்டாளித்தனம் இல்லை, பாவம் செய்யறதில்ல அது குடும்பத்தாரோட சேர்ந்து நடக்கிறது இல்லை. சோர்களே பெரியார்களே, பாவத்தில நாங்க கூட்டாளித்தனம் வைக்கிறது நாளை கயாமத்தில் நாளை பெரியதங்கள் வரும். சோர்களே பெரியார்களே, குர்ஆன் சொல்லுது, வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். பாவத்திலையும் பகைமையிலையும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யாதீங்க. அடுத்த சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைய ஹதீஸ் சொன்னாங்க, லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக். படைப்பினம் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபட்டோம். சோழலே பெரியார், இந்த விஷயத்தில் நாங்க மக்லூக்களுக்கு இதுல நாங்க வழிபடும். ஆனா அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விஷயத்தில் நாங்க படைப்பினங்களுக்கு வழிபடவும் என்று சொல்லக்கூடிய அந்த நிபந்தனை கிடையாது. உம்மவாப்பவா இருந்தாலும் பாவத்தை வழிகாட்டுறாருண்டா உம்மவாப்பாவுக்கு கட்டுப்படி இஸ்லாம் சொல்லு. பாவத்துக்கு யார் வழிகாட்டினாலும் அவங்களுக்கு இத்தாஅத் செய்யணும், அவங்களுக்கு வழிபடும் என்பதை இஸ்லாம் காட்டவில்லை. பாவத்துக்கும் சுரலை இத்தாஅத் கிடையாது. நேரத்தான் ஒரு மனிதனுடைய தக்வா என்கிறது, ஒரு மனிதனுடைய இறையச்சம் என்கிறது. இமாம்கள் தக்வாவுக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்க, இறையச்சம் என்கிறது இம்திசாலு அவாமிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுக்கிறது. வஜ்தினாபு நவாஹிஹி, அல்லாஹ் எதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாரோ, அல்லாஹ் எதெல்லாம் பாவமாக சொல்லியிருக்கிறாரோ இவைகளை விட்டும் தவிர்த்து ஒதுங்கி வாழ்வதற்கு பேரு தான் தக்வா. சோழர்களே பெரியார்களே, ஒரு மனிதனுடைய தக்வாவுடைய வெளிப்பாடு பாவத்தை விட்டு தூரமாகுவார், பாவத்தை விட்டு தூரமாகுவார். சோழர்களே பெரியார்களே, எனவே முக்கியம் பாவத்தை விட்டும் நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ளும், பாவத்தை விட்டும் நாம் தூரமாகும். எனவே சோழர்களே பெரியார்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில பாவம் செய்யற நேரம், ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபட்ட நேரம், சில நேரம்
சில நனவுகள் கூட வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறிச்சிருக்கு. நனவுகள் அது பறித்தெடுக்கப்படும். சோழர்களே பெரியார்களே, அதனால்தான் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்றது, பாவம் என்றா வலா தக்ரபு வலா தக்ரபா, நீங்க அதன் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொல்லுங்க. பாவத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லல, பாவத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்றதுக்கு அப்பால் தக்ரபா தக்ரபு, நெருங்க வேண்டாம், பாவத்துக்கிட்ட போக வேண்டாம், பாவத்தின் சிந்தனை பக்கம் நெருங்க வேண்டாம் என்றால் குர்ஆன் சொல்லுகிறது. எனவே ஒரு மனிதன் எப்ப பாவத்தில் ஈடுபடுறானோ, எப்ப பாவத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிறானோ, சில நேரம் வாழ்க்கையில சில இக்கட்டான விபரீதங்களான அந்த முடிவுகள் வாரத்துக்கு அது காரணமாகும். சில நிலவுகள் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தினூடாக அல்லாஹ் பறிச்செடுத்துருவான். அதுதான் குர்ஆன் அழகிய சரித்திரங்களை, அழகிய முன்மாதிரிகளை சொல்லித் தருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சோர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்த்தியான வாழ்க்கையை கொடுத்தால் சொர்க்கம், சுவர்த்தியான வாழ்க்கையை கொடுத்தால் அல்லாஹ் சொர்க்கம். சோர்களே பெரியார்களே, குல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சு சொன்னது, நீங்க சொர்க்கத்துக்குள்ள வசிங்க, சொர்க்கத்துக்குள்ள வாழுங்க. ஃபகுலா மின்ஹா ஐஷ்துமா, அது மட்டுமல்ல சொர்க்கத்துடைய எல்லா சுவர்களையும் ஒன்று சாப்பிடலாம், அனுபவிக்கலாம். சொல்லுங்க பெரியார்களே, வாழ்வதற்கு தோதுவான வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய சந்தோஷமான இடத்தை அல்லாஹ் கொடுத்தால் சொர்க்கத்தில். ஆனா அந்த கொடுத்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிபந்தனை, ஒரு ஷர்த் அல்லாஹ் போட்டார். ஷர்த் என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரம் இருக்குதே, ஒரு மரத்தை, அந்த மரத்தின் பக்கம் நீங்க நெருங்க வேண்டாம். வலா தக்ரபா, அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, அந்த கனியை சாப்பிடாதீங்க. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொன்னது தக்ரபா, மரத்துக்கிட்ட கூட போக வேண்டாம். சோழர்களே, சுவர்த்தியான வாழ்க்கை கொடுக்கப்பட்டது, அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு பாவம் செய்யாதே, நான் விதிவிலக்கு வச்சிருக்கிறேன், நான் உங்களுக்கு சத்தாக நிபந்தனையாக போட்டு வச்சிருக்கிறேன். எனவே இந்த பாவத்தில் மட்டும் நீங்க ஈடுபடாதீங்க, அதன் பக்கம் நெருங்காதீங்க நல்லா சொன்னாங்க. சோழர்களே பெரியார்களே, ஷைத்தானுடைய தூண்டல், ஷைத்தானுடைய தூண்டல். அதனால்தான் பாவம் என்கிறது அது ரெண்டு காரணம். என்னோட வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று என்னுடைய மனோ இச்சை, ஹவா, என்னோட உள்ளம் அது கல்லஞ்சமாகிட்டா, அது உள்ளம் அதை அதற்பக்கம் சாயிட்டா என்னோட பாவத்தை ஈடுபடுத்து. இரண்டாவது தான் ஷைத்தான். சொல்ல பெரியார்களே, ஷைத்தான் எங்களுக்கு நல்ல வழியை காட்ட மாட்டான். ஷைத்தானுடைய அந்த பாதை, ஷைத்தானுடைய அந்த வழி பாவத்தின் பக்கம் தான் இருக்கு. அல்லாஹ் சொல்றாரு, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ஷைத்தான் மனிதன் ரத்தம் ஓடக்கூடிய நாணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் சொல்றாரு. ஷைத்தான் அதோட ஊடுருவி கொண்டிருக்கிறான். சொல்ல பெரியார்களே, ஷைத்தான் எப்போது வழிகாட்டுறது பாவத்தின் பக்கம் தான். அதைத்தான் நாளைய கயாமத்துடைய நாளையில குர்ஆன் சொல்லுகிறது. நாளைய கயாமத்துடைய நாளையில ஷைத்தான் எங்களோட பேசுவான், ஷைத்தான் சொல்லுவான், அல்லாஹ் அகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ர், அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையில தீர்ப்பளிச்சிடுவான். செஞ்ச பாவம் நன்மைக்கு எல்லா மக்களுக்கும் எல்லாம் தீர்ப்பளிச்சிடுவான். தீர்ப்பளிச்சதுக்கு பின்னால ஷைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான், வாக்குறுதி அளிச்சிருக்கிறான். சூழலை பெரியார்களே, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன? பாவத்திற்கு போகாதீங்க, நன்மையான காரியத்தில் ஈடுபடுங்க, இபாதத்தோட நெருங்குங்க, நல்ல அமல்களோட நீங்க நெருங்குங்க. சூழலை பெரியார்களே, ஷைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்,
சொல்லுவான் ஷைத்தான், ஃபஅஹ்லஃப்துகும், நீங்க என்ன செஞ்சிட்டீங்கடா, ஏண்ட வாக்குறுதிய அதை ஏமாந்து நீங்க எடுத்துட்டீங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை அதை நீங்க அப்படியே விட்டு விட்டீங்க. எனவே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சிட்டீங்க, எனக்கு நீங்க வழிபட்டீங்க. அதனால ஷைத்தான் சொல்றான் கியாமத்துடைய நாளையில, ஃபலா தலூமுனி, என்ன நீங்க பழிக்காதீங்க. கியாமத் நாள்ல வந்து சொல்வான், பாவத்தை செஞ்சு அநியாயங்களை செஞ்சு பாவத்தை மூழ்கி உங்களுக்கு இப்ப முடிவு செய்யப்பட்டது நரகம், முடிவு செய்யப்பட்டது அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது அந்த விபரீதங்கள். சொல்லுவான் ஃபலா தலூமுனி, என்ன பழிக்காதீங்க, வலூமு அன்ஃபுஸகும், நீங்க உங்களையே நீங்க பழிச்சிக்கீங்க, உங்களையே நீங்க பழிச்சிக்கங்க. எனவே சோழர்களே பெரியார்களே, ஷைத்தான் எங்களுக்கு வழிகாட்டுறது பாவத்தை தான் சொல்லுவான். இதுல இன்பம் இருக்குது, இதுல இன்பம் இருக்குது, இதை செஞ்சா இவ்வளவு பெரிய இன்பங்கள் அடையலாம். சோழர்களே பெரியார்களே, ஷைத்தான் எப்பவும் பாவத்துக்கு வழியை காட்டுவான். எனவே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தான் வழியை காட்டினான், இந்த கனியை சாப்பிட போகும். மனைவிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வழியை காட்டினது, இந்த கனியை சாப்பிடுங்க, இந்த கனியை சாப்பிடுங்க. சோழர்களே பெரியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் போட்ட அந்த ஷரத்துக்கு மாற்றம் செய்தார்கள், கனியை சாப்பிட்டார்கள். சோழர்களே பெரியார்களே, அல்லாஹ் அந்த செஞ்ச ஒரே ஒரு தவறு, செஞ்ச ஒரே ஒரு பாவம். சோழர்களே பெரியார்களே, இன்னைக்கு நாங்க பாவம் என்று சொல்றதே லேசாக இருக்கிறோம். பாவம் என்கிறதே அது சர்வசாதாரணமாக எடுத்திருக்கிறோம். ஒரு பாவம் என்கிறது சில நேரங்களில் வாழ்க்கையில் சில நலவுகளை பறித்தெடுக்கும், சில நல்லவைகள் எங்களுக்கு சேர மாட்டாது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனியின் பக்கம் நெருங்கினார்கள், சாப்பிட்டார்கள். சோழர்களே பெரியார்களே, அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் சொர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியம், நினைத்ததை செய்யக்கூடிய பாக்கியம். சோழர்களே, எப்ப அந்த கனியை சாப்பிட்டார்களோ இந்த பாக்கியத்தை அல்லாஹ் அப்படியே கலட்டி எடுத்தான். அல்லாஹ் என்ன அனுப்பினான், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இடம் துன்யா, இந்த உலகம். நல்ல இடத்தில் இருந்தெல்லாம் பாவத்துடைய அந்த விபரீதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பியது அல்லாஹ் துன்யா. அதான் வந்து சொன்ன இஸ்திக்ஃபார் என்ன சொன்னாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹ் எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், வலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹ் நான் எனக்கு அநியாயம் செஞ்சு கொண்டேன். சோழர்களே பெரியார்களே, ஒரு பாவம் என்கிறது, நாங்கள் செய்த பாவம் என்கிறது வாழ்க்கையில பரக்கத்துகளை, வாழ்க்கையில சில நலவுகளை இல்லாமலாம். அதுதான் நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்தாத் வக்கீல் இமாம் கிட்ட போய் முறையிட்டாங்க. ஷகௌது இலா வக்கீஇன் சுஹித்தி, வக்கீல் இமாம் கிட்ட முறையிட்டாங்க, நான் எனக்கு மரணம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, என்னுடைய மரணத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. என்னுடைய ஷாஃபி இமாம் யாரு? 6 வயதிலே குர்ஆனை மரணம் செய்தவர். 10 வயதாக போகல முத்தாயிடு சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தை முழுமையா மரணமிட்டவர்கள். இப்ப ஷாஃபி இமாம் கொஞ்சம் அந்த மரணத்துல கொஞ்சம் அப்படியே தளர ஏற்படுகிறது. போய் உஸ்தாதி கிட்ட முறையிட்டாங்க, இமாமி கிட்ட முறையிட்டாங்க, என்னுடைய ஹிஃபில்ல ஒரு பலகீனம் வந்திருக்கு. அவங்க வழி சொல்லி காட்டினது வக்கீல்மா நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காட்டின வழி என்ன தெரியுமா? ஃபஅர்ஷதனி சொல்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, எனக்கு வழி காட்டினாங்க என்ன தெரியுமா? இலா தர்கில் மஆசி, இலா தர்கில் மஆசி, பாவத்தை நீங்க விடுங்க. ஒரு சில பாவங்கள் நிகழ்ந்திருக்கலாம், அந்த பாவத்தை நீங்க விடுங்க, உங்களுக்கு அந்த மரண சக்தி அதிகரிக்கும் என்று சொல்லி வழிகாட்டினார். சூழலை பெரியார்களே, எனவே இன்னைக்கு
பாவம் என்கிறது அது சுவர்களே பெரியார்களே சில நலவுகள் வரக்கத்துகள் இலக்கணத்துக்காகத்தான் இமாம்கள் பாவத்துடைய சில விபரீதங்களை ஒரு பட்டியல் போட்டிருக்கிறார். சில நேரம் கெட்ட மவுத் எங்களோட ஆகிபத், அதாவது எங்களோட மவுத்துடைய இறுதி கட்டம் எழுதுறாங்க. சோழர்களே பெரியார்களே, எங்களோட பாவம் சில நேரம் எங்களுடைய இறுதி முடிவையும் கெட்டதாக ஆக்கி வைக்கும். சோழர்களே பெரியார்களே, எனவே எங்களோட வாழ்க்கையில பாவத்திலிருந்து நாங்கள் ஒதுக்கும், பாவத்திலிருந்து நாங்கள் வெளியே வரணும். அது மட்டுமல்ல சோழர்களே பெரியார்களே, முன்னுள்ள சமுதாயங்கள், முன்னோர் வாழ்ந்த சமுதாயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு மேலால அழிச்சு காட்டினார். திரட்டி பாருங்க, அது சமுதாயங்கள் அல்லாஹ் ஏன் அழித்தான்? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டமாக இருக்கலாம், ஆத் சமூதுடைய கூட்டமாக இருக்கலாம், முன்னுள்ள கூட்டங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே வேதனை குடித்து அழிக்கிறதுக்குரிய காரணம் அல்கின பாவம், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சது, அல்லாஹ்வுடைய கட்டளை வாசியம் செஞ்சது. எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே முன்னுள்ள சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சு அவருக்கு சோதனைகளை கொடுத்து காட்டினதும் ஒரு படிப்பின பாவத்தை விட்டு தூரமாக. அது மட்டுமே இல்லை, குர்ஆன்ல அழகிய உதாரணம் சொல்லப்படுது. ஒரு ஊரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அழிச்சு காட்டினார். வரபல்லாஹு மஸலன் கரியத்தன், அல்லாஹ் ஒரு ஊருக்கு உதாரணம் சொல்றார். எப்படியான ஊர்? ஆமினத்தன் முத்மஇன்னா, அது நிம்மதி அளிக்கக்கூடிய சாந்தமான ஊராக இருந்தது, சாந்தமான ஊராக இருந்தது. சோழர்களே பெரியார்களே, அந்த ஊர்ல வாப்பா செஞ்ச வேலை தெரியுமா? அவருக்கு நிறைய தோட்டம் இருந்தது, நிறைய தோட்டம் இருந்தது. இந்த தோட்டத்தில் வரக்கூடிய வருவாய் உண்டாக பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு பயன்படுத்தி கொடுப்பார். ஆனா எப்ப சொத்துக்கள் மகனுடைய கையில போகுது, வாப்பாட மரணத்துக்கு பின்னால அந்த சொத்துக்கள் அந்த தோட்டங்கள் மகனுடைய பராமரிக்கையால போறாமல் போகுதோ, இந்த நேரத்தில் மகன்கள் யோசிச்சது கெட்டொரு சிந்தனை, கெட்டொரு சிந்தனை. நாங்க ஏன் சம்பாதிக்கிறத அடுத்தவனுக்கு கொடுப்போம்? நான் ஏன் சம்பாதிக்கிறத அடுத்தவனுக்கு நாங்க வாய் வளர்க்கணும்? முடிவு செஞ்சாங்க, நாங்க கொடுக்க போறதில்லை. வாப்ப செஞ்ச அந்த நன்மையை, வாப்ப செஞ்ச அந்த காரியத்துக்கு மாற்றமாக நாங்க கொடுக்க போறதில்லை முடிவெடுத்தாங்க. சோழர்களே பெரியார்களே, அந்த தோட்டத்தை அல்லாஹ் அழிச்சு எங்களுக்கு காரணமாக சொல்றான். எப்ப கெட்ட சிந்தனை, எப்ப பாவங்கள் நிகழுமோ வாழ்க்கையில் சில முசீபத்துகள் வந்து அடையும். அதுதான் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஃபஅலத் உம்மதி 15 ஹஸ்லத்தன் ஜல்ல பிஹால் பலா. சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ஏட உம்மத்தில 15 விதமான பாவங்கள் இருக்குது. இந்த 15 விதமான பாவங்களை இந்த உம்மத் செய்வாங்களாக இருந்தால் சொன்னாங்க ஜல்ல பிஹால் பலா, சில பலாய்கள் சில முசீபத்துகள் அது இழுத்து கொண்டு வரப்படும் எதிர்பார்க்கிறார். சோழர்களே பெரியார்களே, எனவே 15 நிமிஷத்துக்கு நேரம் இல்லை, ரெண்டு சுட்டி காட்டிக்கிட்டு போறேன். சோழர்களே பெரியார்களே, அதுல முதலாவது தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் சொன்னாங்க, ஒரு ஆண் இருப்பார், அந்த மனைவிக்கு வழிபடுவார், மனைவி சொல்றதெல்லாம் கேட்பார், தன்னுடைய தாயை நோவினை செய்வார் என்று சொல்வார்கள். பாவமான காரியம். பெரியார்களே, சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அது மட்டுமல்ல, பாதினா சதீகஹு நண்பனை பிட்டாக்கி கொள்வாரே, பாப்பவ தூரமாக்குவார், பாப்பவ தூரமாக்குவார். இவருடைய முஷூராக்கள் எல்லாம் அது நண்பனோட இருக்கு. சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாவம் இந்த உம்மத்தில் நிகழ்மாக இருந்தார். இரண்டாவது சொன்னாங்க சுரிபத்தில் ஹுமூர், சொன்னாங்க மதுபானங்கள் போதை வஸ்துக்கள் அது பாதிக்கப்படுமாக இருந்தால். இன்னொரு சொன்னாங்க மூணாவது சொன்னாங்க, இந்த உம்மத்தில இசை கருவிகளும் பாடகர்களும் இசைக்கப்படுமானால் சோழர்களே பெரியார்களே சில பாவங்களை பட்டியல் போட்டு காட்டினார். எனவே சோழர்களே பெரியார்களே, இந்த பாவங்களின் உம்மத்தில் நேரமாக இருந்தால் சில நேரம் அல்லாஹ்வுடைய கோபங்கள், அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ்வுடைய வேதனைகள், முசீபத்துகள் வந்து இறங்கும் எதிர்பாருங்கள். சோழர்களே பெரியார்களே, இந்த பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணம். இன்னைக்கு மது, அதாவது மது இல்லாட்டியும் அதோட தொடர்புடைய
கிரையாக்களாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், கல்யாண வைபவமாக இருக்கலாம், எல்லா விடயங்களும் இந்த மியூசிக் இல்லாமல் இருக்கிறது. எனவே சோழர்களே பெரியார்களே, எனவே இந்த பாவங்கள் வாழ்க்கையில சில நலவுகளை பறிக்கும். எனவே நாங்க இந்த உலகத்துல வாழ்ற நேரம் எங்களால முடியுமான அளவுக்கு நன்மைகளை செய்வோம். எனக்கு தஹஜ்ஜுத் எழுந்தி 4 ரக்காத்தா தொழ முடியும் என்றிருந்தால் அந்த நன்மையான காரியங்களை முடிவாக ஏற்படுத்திக் கொள்வோம். அதே மாதிரி பாவங்கள் வாழ நேரம் முற்று முழுதாக ஒதுங்குவோம். பாவத்திலிருந்து நாங்க அப்படியே முற்றுமா முழு ஒதுங்குவோம். அடுத்த குர்ஆன் சொல்லுது, தக்வாதாவின் அடையாளம் இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், மோசமான ஒரு செயலை செஞ்சிட்டா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவார், இஸ்திக்ஃபார் செய்வார், அல்லாஹ் தப்பா மன்னிப்பு கேட்பார். அந்த நபிகள் சொன்னாங்க, அத்தாயிபு மினல் தம் கமல்லா தம்பலஹு, யாரு பாவத்திலிருந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீள்கிறாரோ அவர் பாவம் செய்யாதவர் போல. எனவே நாம் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சு மீளுவோம், அல்லாஹ்விடத்திலே அதற்கான பாவ மன்னிப்பு தேடுவோம். அதே போல சோழர்களே பெரியார்களே, ஜும்மா நாள் என்கிறது அல்லாஹ் தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இதுல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஜும்மாவுடைய அந்த நன்மை சொன்னாங்க. ஹதீஸ் சொன்னாங்க, நேரகாலத்தோட வந்து இமாமுக்கு பக்கத்தால் உட்கார்ந்து குளித்து சொன்னாங்க, குளித்து நேரகாலத்தோடு வந்து இமாமுக்கு பக்கத்தால் உட்கார்ந்து செல்லக்கூடிய இந்த உபதேசங்களை செவிமடிக்கிறான், செவிமடிக்கிறான் கொடுக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? ஒரு வருடம் இபாதத் செஞ்ச நன்மை எல்லாம், ஒரு வருட காலமாக இபாதத் செஞ்ச நன்மை ஜும்மாவுடைய நேரத்துல கிடைக்கும். எனவே நாங்க வரக்கூடிய நாங்க நேர காலத்தோட வருவதற்கு நாங்க முயற்சி. அதே மாதிரி வந்துட்டோம் என்றா நாங்க பக்கத்துல அவளடிகள் உட்கார்ந்து நாங்க பேசுறது இருக்குது. இது சில நேரங்களோட ஜும்மாவுடைய பல இலக்கத்துக்கு காரணமா ஹதீஸ்காரர் சொல்லி காட்டுவாங்க. அது சொல்லி காட்டுவாங்க, யாரு ஜும்மாவுக்கு வந்து பக்கத்துல ஜும்மாவுடைய நாள்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர பார்த்து அன்சி வாய்மூடி இடு என்று சொன்னால் ஒத்துப்பாட பலன் கிடைக்க மாட்டார், நன்மை கிடைக்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய நேரம் நாங்க வந்து ஹோலடிகள் அந்த இதெல்ல பேசிக் கொண்டிருந்தா வரக்கூடிய நன்மைகள் அது இல்லாமல் போறதுக்கு காரணமாகும். நிறைய நேரத்தோட வருவோம். தொழுகையுடைய நேரம் சப்போல வந்து நாங்க முக்கியமாக சப்போல வந்து நாங்க இருக்கோம். இங்க இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா கூட சில நேரம் சவுண்டுகள், சில நேரம் அது சத்தங்கள் வாரத்துக்கு காரணமாக அமைகிறது. அதான் சொன்ன 15 விஷயத்தை சொன்னாங்க. மஸ்ஜிதுகள்ல சத்தங்கள் உயரும் என்று சொன்னார். எனவே சோழர்களே பெரியார்கள், அந்த பாவம் நடக்கிறது ஒரு பரிதரமான ஒரு பாவம். எனவே நாங்க ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்க நேர காலத்தோட வருவோம். நாங்க சப்போல வந்து உட்கார்ந்து கொள்வோம். அதை ஈடுபடுமாம நாங்க ஜும்மா பிரசங்கத்தை அழகான முறையில் கேட்கும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் பாக்கியங்களை தந்தருவாரா. தன்னுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா, தாய்களுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா, இஸ்லாமுடைய பாவங்களை மன்னிச்சுவாயா. ஒரு வாழ்க்கையில சுத்தமான வாழ்க்கை வச்சிருக்கிறாயா, இந்த வாழ்க்கையை நல்ல முறையில வாழ்க்கை சந்தர்ப்பம் தெரியாதா, நன்மை பக்கம் வழிகாட்டியாதா, பாவத்துல வெறுப்பு உண்டாக்குறியாதா. யாழ்லா உலக வாழ்க்கையில நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல மூச்சை அடைந்து கெட்ட மூச்சை விட்டு பாதுகாத்து இந்த சுருக்கத்தை அடையக்கூடியவர்களாக பழைய ஆக்குவாயாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أسأله بالحق بشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فإني أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تجيركم من النار وتدخلكم في الجنة الأعلى. وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له، وكما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم في القرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم والرؤوف رحيم ورب حليم.